ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை மூடி அனுதினமும் வழி நடத்தி காத்துக் கொள்வதற்குரிய பிரசன்னத்துக்கு ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய வல்லமையும் தெய்வீக பிரசன்னம் அவரை நம்பின பிள்ளைகளையும் அவரை தேடி ஓடி வந்த பிள்ளைகள் எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். துணையாளரே, சிறகின் நிழலில் தானே கழிகூறுவே. துணையாளரே, சிறகின் நிழலில் தானே கழிகூறுவே. இருதயத்தின் நினைவுகளையும் வாஞ்சைகளையும் அறிந்து அவருடைய சமூகத்திலே ஓடி வருகிற பிள்ளைகள் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்வதனாலே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். எல்லோரும் என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், ஆவலுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். எவரெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். நன்றி. நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னதை போல அது என் குடும்பத்திலே அனுபவிக்க கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்துல பிள்ளைகளோடு, தாய், மனைவி, பெற்றோர், உறவினரோடு சேர்ந்து ஆராதித்து, நண்பர்களோடு ஆராதிக்கிற, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் அறிவேன், எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எங்களுடைய ஜீவன் முடிந்த அடுத்த சந்ததிக்கும் அந்த நன்மையும் கிருபையும் என்ன செய்கிறது? தொடர்ந்து செல்வதாக இருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த பிரசன்னத்துக்குள்ள அவரை துதித்து பாடி மகிழ்ந்து இந்த மெய்யான உறவின் அனுபவத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த
அபிஷேகமும் பிரசனமும் உங்களுடைய சந்ததியை வழி நடத்துகிறது. ஆமென். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இசைக்கலைஞர்கள் குடும்பத்திலேயே கூடுகிறார்கள். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ராகம், தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. இன்றைய தினமும் சங்கீத புஸ்தகத்திலே இருந்து 84வது சங்கீதம், Psalms 84 verse 10. 84வது சங்கீதம் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். In English, Psalms 84 verse 10. Better is one day in your courts than 1,000 elsewhere. I would rather be a doorkeeper in the house of my God and dwell in the tents of the wicked. Praise the Lord. There's a big difference when you compare to the English version as well as Tamil version, with the Tamil version. To understand. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதில் பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது I would rather be a doorkeeper. Amen. வாசற்படியில் காத்திருப்பவன் யார்? Who stays at the doors, entrance? Doorkeeper, those days. I don't know whether you remember, even some places in India and all those places, if you go to a high-rise building, if you go enter into that, they usually have a elevator, lift, they call it lift over there. Then it's not like nowadays here. Those days, a person stand beside the door to take you up and down. We call him doorkeeper. The same way, those days, in the entrance of the worship center, in the tabernacles, they have someone at the door. Amen. What is he talking about? He is talking about the spiritual. Thank you, brother. And the pastor. Oh, thank you. Thank you for the attention. And the pastor. Amen. பாருங்கள், எங்களால் முடித்ததை நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறோம்? நேர்த்தியாக செய்ய பார்க்கிறோம். எல்லாரும் not 100%, but we try to do the best with God. That is God counts. God said, whatever you do is in the accounts of God's book. Amen. நீங்கள் தாளம் போட்டாலும் பிழையா போட்டீங்களோ சரியா போட்டீங்களோ, தாளம் போட்டாலும் அது என்ன செய்கிறது? ஆண்டவருடைய நாமத்திலே அந்த புஸ்தகத்திலே இருக்கிறது. என்னம்மா? Praise the Lord. Amen. ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Thank you, brother. ஆகவே going into the presence of the God, going to the worship center is a blessed action for each and everyone. ஆண்டவருடைய சமூகத்திலே செல்வது சலாக்கியம் என்று சொல்லி போகிறது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான உறவு. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறது. அதனால்தான் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் விரும்புகிறேன். ஆகாமிய கூடாரங்கள் தான் என்ன? What is in his courtyard?
ஆகாமிய கூடாரம் என்றால் அந்த நாட்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவனுடைய டேபர்னாக்கிள், அது ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கும், தேவனுடைய ஆராதனை கூடங்கள் கட்டப்பட்டிருக்கும். அவைகள் ஒரு பெரிதான இடத்திலே இருக்கும். அந்த இடத்துல என்ன இயற்கை வளர்த்தினாலே அங்கு மக்கள் என்ன செய்வார்கள், போய் தங்கி இருப்பார்கள். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால் எல்லோருமே ஓகே அப்படின்னா என்னவென்றால் அந்த இடத்துல போய் எல்லாரும் அந்த நாட்கள் இருக்க யார் அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கலாம் என்றால் லேவியர்கள் மாத்திரம்தான் அங்கே நிற்கலாம். ஆண்டவருடைய மெய்யான மெய் பிரசேதத்தில் யார் நிற்க முடியும்? லேவியர்கள், ஆசாரிகளாக அந்த லேவியர்கள் தான் அங்கே நிற்கலாம். மற்ற ஒருவரும் அந்த தேவனுடைய வாசஸ்தலங்களுக்கு உள்ளே செல்ல முடியாது. ஆனாலும் அந்த அவருடைய பிரகாரங்கள், அவருடைய சுற்றி இருக்கிற அந்த பிரகாரங்கள்ல என்ன இருப்பாங்க, எல்லோரும் போய் என்ன செய்வார்கள், ஆராதனைக்காக போய் இருந்து என்ன செய்வார்கள், ஆராதனை செய்வார்கள். அதனால தான் இஸ் டாக்கிங் அபவுட் அப்பர் ஸ்டேட், உயர்ந்த ஒரு ஸ்தானம், ஆவிக்குரிய ஸ்தானத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஆமென். அதாவது வெளியில வாழ்கிறார்கள் இல்லையா, வாழுகிறார்கள். இஸ் தேர் பீப்புள் அவுட் சைட் தே ஆர் லிவிங். அதே வேளையில ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து இங்க யாராக இருந்தாலும் உலகத்திலே வாழுகிறதை விட தேவனுடைய பிரசன்னத்தில் நினைவோட வாழ்வது எங்களுக்கு சமாதானத்தையும் தேவனுடைய தெய்வீக வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவ காரியங்களையும் எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த அருமையான ஒரு சங்கீதம் பாருங்கள், 84வது சங்கீதத்துல, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. He is preparing his heart to go into the presence of the God. அல்லேலூயா. அவருடைய ஆலய பிரகாரங்கள், ஏனென்றால் அங்கே அந்த நாட்களிலே அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த இடங்களிலே அது என்ன இருக்கிறது, வெளியார் இடங்களே குருவிகள், பறவைகள் எல்லாம் என்ன செய்கிறது, இயற்கை வளங்களினாலே நிரம்பி அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு தயாராக இருக்கிறதாம். இன்னும் சொல்லப்போனால் அவர் கிருபையை அதுகள் நினைத்து ஆண்டவருக்கு பாட்டுகள் படிக்குது என்ற மாதிரி அவர் என்ன செய்கிறார், அதை கொண்டு செல்லுகிறார். என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. In his courtyard there are birds. தகைவலான் குருவிக்கு என்ன செய்கிறது, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. He even looks after the nature and the animals. Amen. Praise the Lord. அது என்ன செய்யும், அந்த ஆலய பிரகாரங்களிலே அப்படியே ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லோரும் உள்ளே செல்ல முடியாது. ஆனால் அவர்கள் அந்த ஆலய பிரகாரங்களிலே சுற்றி இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆராதனைக்கு வந்து ஆயத்தமாக இருக்கிற இடத்துல அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது, இயற்கைகளும் அவருக்கு நன்றி சொல்லுகிற இடமும் இயற்கை பிராணிகளுக்கும் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிற இடமுமாக இருக்கிறது. Praise the Lord. Amen. ஆகவே ஆவிக்குரிய பிரகாரமாக in spirit, when we learn to enjoy to stay in that entrance, அவருடைய வாசஸ்தலங்களே அவருடைய ஆலய பிரகாரங்களின் டோ கீப்பர் அந்த ஸ்தானத்திலே இருக்கிறதுக்கு நாங்கள் எப்பொழுது நாங்கள் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ, then the security and the peace and the love of God and promises of God is belong to you. You can enjoy that in your life. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் யாரு, பாக்கியவான்கள். அவர் எப்பொழுதும் உம்மை ஸ்துதித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய தேவனுடைய பிரசன்னத்திலே கூடாரம் வாசலிலே அந்த நாட்களிலே பாருங்கள் எப்படி கூடாரம் இருந்ததென்றால், ஆலயங்கள் இருந்ததென்றால் வெளிப்புறமாக இருந்தது, கட்டியிருந்தார்கள். ஆனால் இந்த நாட்களிலே தேவன் தங்கும் உள்ளம் தேவ ஆலயம். Where is the temple? Who is the temple? You are the temple of God.
Praise the Lord. You are the temple of God. So who has the entrance in it? You has the entrance in it. Who stand beside the entrance you learn to stay at the entrance of the God as a doorkeeper. The Bible verse says, when you stand at the gate, there somebody stands with you, with Jesus Christ. என்றால் இதோ வாசற்படியில் நின்று உங்களுடைய கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறவன். Praise the Lord. ஆகவே நீங்கள் அந்த தேவனுடைய தெய்வீக பிரசன்னத்தின் வாசலிலே நிற்க எப்பொழுது வாஞ்சிக்கிறீர்களோ, அது உயர்ந்த நிலை என்று நீங்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். என்றால் அவர்களுக்கு அங்கே என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு, தேவ சமாதானம் உண்டு. Praise the Lord. Because if you go learn into this world, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் இருப்பதே நல்ல. Because in this world everything is changes. Day by day, day to day, everything is changing. Amen. The way that people explain or understand God itself is changing. Life is changing. Lifestyle is changing. The way of worship is changing in the churches. The people, nowadays another things coming in normal. Maybe in the few years from now, people all gonna wear mask or helmet like we see in some movies. Amen. Science movies, fiction movies, we are seeing people are wearing helmets and masks and all. It's coming into life. Have you ever thought about it? No. People never, because things change. Way of thinking is changes. But only thing never change. When God provides peace, never change. When Jesus Christ provides, His love to enjoy is never changes. The value is never changes. Praise the Lord. It never changes. Doesn't matter, you may live 1,000 years back, or somebody may going to live in 1,000 years from now. If a person know or learn to live at the entrance of God's presence, he's not going to lose the peace of God in his life. Amen. Hallelujah. 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 Praise the Lord. See, only thing not change in this world, only thing never change except God presence, unchanged. இந்த உலகத்திலே ஒரே ஒரு காரியம் எப்பயும் மாறிக்கொண்டிருக்கும். அது என்ன? அந்த சேஞ்சிங் never unchanged. Change will happen, but if you know the presence of God is never changed. The peace never change, because peace have its standard. Peace have its rules. Peace establishes in your heart. Amen. The peace not depend on other things, because God says, that's why God says, Jesus said, I will give my peace, not the world's peace. Amen. Because there are so many things people think they're precious in their life. Everybody have precious things they are waiting for to see. When couples get married, they're waiting to see the baby coming out. That is precious for them. When the baby born, they want to see the first birthday. That is precious for them. Even though every other days are precious, but these days are special. When son and daughter get married, that is precious for them, as well as for the parents. Amen. Other day, when I watched that WhatsApp, somebody left a message who is positive by this COVID-19. She said, I don't deserve. She's crying. She's a very young woman. She's crying. She said, I don't deserve it. She got positive because she didn't go out. She didn't do anything. But somebody else visited for her mother where she works, and she coughed. She removed the mask and coughed in front of her. Because of that, her mother passed away.
a brother passed away, a grandpa passed away, and son 19-year-old passed away, and she is crying. She said, I don't deserve it. I was waiting for my precious life to see. Huh? She's not a Christian. She said, I'm waiting to see every precious moment in my life. I started to realize, yeah, the statement she gives, so touched. Everybody have precious time in your life, special days. She wanted to see. Okay? Amen. She didn't see. The parents did. She didn't see the son. But she missed. But are you trusting Jesus Christ? You wanted to live, or you wanted to have that doorkeeper mind? Lord, I wanted to. I know that you are more precious for me. And when I learn to live in your presence, and everything you promise is belong to me. Praise the Lord. If a person has that mind, I'm telling you, your peace you are having will stay calm forever. Amen. The love of God will flourish in you forever. Then you're going to see miracles in your life. Miracles means which you cannot do, or which someone else cannot do, or physically unimaginable things will happen in your life by the presence of God. Amen. Hallelujah. Amen. See, there are a lot of people, every person wanted to enjoy their precious moment in their life. So, some particular days are become more special and precious for everyone's life. But when you learn to live in that presence of God, God's promises comes in your life, and it takes action in your life. That's why when Abraham, he didn't have even a piece, he had everything, but he didn't have any land. But God said, I will give a land, and I will bless you. Your generation is like the sand in the seashore. அவனுக்கு ஒன்றும் இல்லாத நாட்களிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை பெருகவே பெருக பண்ணி உன்னை மரணத்திலே போல பெருமையை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்றார். But what he did, he stayed calm and with patience. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, தேவனுடைய வாசலுக்குள்ளே காத்திருப்பது என்பது அமைதியாக இருக்கிறது தான். ஆமென். அந்த நீங்கள் இருக்கிற அமைதி என்ன செய்கிறது, சாந்தம் என்ன செய்கிறது, மற்றவர்களையும் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே அழைத்து வருகிறது. அது அவன் பொறுமையோடு காத்திருந்தான். பொறுமை என்ன செய்கிறது, தேவைப்படுவதாக இருக்கிறது. எபிரேயர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அந்தபடியே அவன் பெருக பண்ணுவேன் என்றால், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். He received whatever God had promised to him. அவன் என்ன செய்தான்? காத்திருந்து பெற்றான். He waited for it with patience. Amen. அதனாலே தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, தன்னுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய அபிஷேகம் வரை காத்திருங்கள். Wait for that. There's a right moment. There's a right time for you to experience the presence of God in action. Amen. Praise the Lord. காத்திருக்கும் பொழுது நன்றி சொல்லி, கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி சொல்லி காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:5 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Wait for it. Hallelujah.
Praise the Lord. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஆண்டவருடைய வாசல் படியிலே காத்திருப்பது என்பது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், ஒன்று கூடுகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் ஒன்று சுத்துகிறோம், பரஸ்பரம் பேசிக்கொள்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோமா வந்தோமா என்று சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வாசல்கள் உங்களுடைய இருதயத்தை வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். Your personal life, amen, your personal spiritual life, you have to feel the presence of God. You have to learn to live at the door of His presence. நான் இந்த பாடல்களை, இன்றைய ஆராதனை பாடல்கள் எடுக்கும் பொழுது நான் எடுக்கவில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பழக வேண்டியவர்களெல்லாம் பழகுங்கள்னு சொல்லி அவர்கள் முன்னுக்கு வந்தபடியே நான் விட்டுட்டேன். நீங்கள் ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஆவியானவர் நடத்தினார். துணையாளரே சிறகின் நிழலில் தானே கழிகூறுவேன். துணையாளரே சிறகின் நிழலில் தானே கழிகூறுவேன், கழிகூறுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன், துதிப்பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோஸ்தரிப்பேன், துதிப்பாடுவேன், துதிப்பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அவருடைய பிரகாரங்களிலே வரும் பொழுதே ஒரு ஆவிக்குரிய நிலை. ஆண்டவரே, உலகத்தில் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகம். ஒவ்வொரு சவால்கள் மத்தியிலும் மேற்கொள்ளும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகம், ஓடி வருவது ஆண்டவருடைய சமூகம். ஹல்லேலூயா. கடைசி வரையில் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே நிலையாக வந்து நிற்கிறது. That is the most precious time for every godly person. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா. உலகம் எல்லாம் மாயையா, உம்மன்புதான் மாறாதையா, மாறாதையா. இந்த அருமையான பாடல் பாருங்கள். உலகமெல்லாம் மாயை என்பது very simple-ஆ கண்டுகொள்வோம். But it's not the heavy for us. It's not going to be a heavy burden for us. உலகத்தில் உள்ள அன்பு மாயை மாயைன்னு சொல்லி அது எங்களை சோர்ந்து விட பண்ணாது. அதை கண்டுகொள்ளும் உண்மையை, என்ன மேலான உண்மை என்றால், உன் அன்புதான் மாறாதையா. ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், உலகத்தில் போனீங்கன்னா சினிமா பாட்டில இருந்து எல்லா பாட்டிலையும் வந்து மாயை மாயை மாயை, பிரசங்கியை கேட்டால் மாயை 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 சொல்லி சோர்ந்து விட பண்ணுவதில்லை. ஆண்டவரை கேட்ட சொல்லுவார், மாயை உண்மைதான், ஆனால் என் அன்பு மாறாது. அது ஒரு உண்மையை கண்டுகொள்கிறோம், கண்டு சோர்வுட இல்லை, அதுக்கு பதிலாக எங்களை பலத்தின் உச்சியில வைக்கிறார். அவர் அன்பு மாறாதது. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, அதை கண்டுகொண்ட உடனே பாருங்கள், உங்களுடைய தேவன், உன்னுடைய தேவன் என் தேவனாக மாறிவிடுகிறார். Hallelujah. Whether the person, the other person, they accepted it or not, but you became a very personal for God, and you take that God as very personal to you. என் தேவன், ஹalleluya, என் தேவனே,
என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆகையினால்தான் பாருங்கள், அந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது என்று கொலோசியரில் சொல்லப்படும். ஆமென். It is very important for every person, every godly person, every person who goes to church, every person who learn to worship the living God, not to stay on that stage. They have to grow in spiritually, to experience that living God in personal relations. Amen. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் in His presence He provides security, because He is the God who provides security for birds, even for the nature. He is the God who even provide food for them. Definitely He is going to look after you. Definitely He is going to keep up every promises He had given to the people who ever trusted Him. ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் யாரெல்லாம் விசுவாசத்தை கொண்டு பொறுமையோடு காத்திருந்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஆண்டவர் சொன்னதை என்ன செய்து கொண்டார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை எங்களுக்கு சிந்தனைகள் எல்லாம், நாங்கள் யூதர்கள் இல்லையே, கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத பரம்பரையில் வந்தவர், அதாவது ஆபிரகாம் கூட யூத பரம்பரையில் வந்தவன், யூதன். அதெல்லாம் எங்களுக்கு என்ன, நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் இருக்கிறது, நாங்கள் வேற்று மனிதர், எங்களுடைய வழி. ஆனால் ஆரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கை பண்ண அவருடைய சத்தியமும் அவருடைய வார்த்தைகளையும், அவர் சிலுவையில் மரித்த மரணமும் எங்கள் எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தின் உண்மையும் விசுவாசத்திலே யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதமும், மோசேக்குரிய ஆசீர்வாதங்களும், ஈசாக்குக்குரிய ஆசீர்வாதங்களும், எல்லா பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் ஆசீர்வாதங்களும் உரித்தாகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் இன்றைய நாட்களிலே உலகமெல்லாம் அவருடைய சத்தியம் பரவுகிறது, சமாதானம் பரவுகிறது. Hallelujah. So to learn to live in His presence, at His presence means be a doorkeeper for Him. Hallelujah. doorkeeper வேலை என்ன தெரியுமா? சமாதானத்தோடு இருந்து வர்றவனுக்கெல்லாம் லிஃப்ட்டில் வரவனை, நீங்கள் எங்கே போகிறீங்க, மேலே தானே, இந்த நம்பர் அமர்த்தி கொண்டு போய் விட்டுட்டு தண்டை வேலையை பார்த்துக்கொள்கிறோம். ஆலயத்துக்கு வர்றவங்களை என்ன செய்வது? ஆண்டவருக்கு வழியை காட்டி போட்டு தண்டை வேலையை பார்த்துக்கொள்கிறோம். ஆமென். Praise the Lord. It has to be that way. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அந்த தேவ சமாதானம், அந்த அவருடைய வாசல்களிலே, அவருடைய பிரகாரங்களிலே இருக்கிற அந்த தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்திலே பெருகுவதாக, உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக. அல்லேலூயா. அதனால்தான் அந்த என்ன செய்கிறது, அன்புதான் மாறாது என்று சொல்லி எப்பொழுது ஒரு அன்பை, அவருடைய அன்பை நாங்கள் கண்டு கொள்கிறோமோ, உலகத்திலே நாங்கள் கொள்ளுகிற அன்பை விட அது தெய்வீக அன்பு எங்களுக்குள்ளே வரும் பொழுது உலக பயங்களும் உலக பலவீனங்களும் எங்களை விட்டு என்ன செய்கிறது? மறைந்து விடுகிறது. Praise the Lord. You become more steady. You become more strong in God. Hallelujah. So அவருடைய பிரசன்னத்துக்குள் இருப்பதை வாஞ்சியுங்கள், அவருடைய வாசற்படியில் இருப்பதை வாசியுங்கள். உலகத்திலே நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், இல்லை என்று இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக எங்கள் உள்ளத்தையும் இருதயத்தையும் அந்த தெய்வீக பிரசன்னத்திலையும் அவருடைய வார்த்தைகளுக்குள்ளும் அவருடைய வாக்கு தத்தங்களுக்குள்ளும் வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம் எங்களை மேற்கொள்ளும், வழி நடத்தும். என்றால் அதுதான் எங்களுக்கு கதி. That is the final destination, to enjoy His presence on this earth. பூமியிலே நாங்கள் இருக்கும் பொழுது அந்த சமாதானம் எங்களுக்கு என்ன செய்கிறது? நிரந்தரமாகிறது, நிலைவரமாகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you.
எனக்கு பிடித்தமான அந்த பாடல் ஒரு முறை இசையோடு படிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா shall we sing that one note? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நான் நேசிக்கிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்க விரும்புகிறவர்கள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் விரும்புகிறவர்கள் இந்த வார்த்தையை ஒவ்வொருவருமாக இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆவலுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆவலுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என்னுடனும் உமக்காகத்தான் நீங்குதையா. எல்லோரும் என் உள்ளமும் என்னுடனும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களிகூருவேன். துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களிகூருவேன், களிகூருவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நேசிக்கிற உள்ளங்களையும் இருதயங்களையும் அறிந்திருக்கிறவரே, அவர்களது ஒவ்வொரு இருதய துடிப்பையும் கேட்கிறவரே, உம்முடைய கருத்தினாலே, உம்முடைய அன்பினாலும், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் அழைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்களிலே காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய பிரசன்னமும் அபிஷேகமும்
தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்படுத்தலும் இந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அனுபவபூர்வமாக அதிசயங்களாக வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இருக்கிற பாதுகாப்பின் உறுதியும் உம்முடைய சமூகத்திலே இருந்து வருகிற வாக்குத்தத்தங்களின் பலமும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே வழி நடத்துவதாக. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. ஆகாமிய கூடாரங்களிலே இருந்து தேவனுடைய பிரகாரங்களை தேடி ஓடி வருகிற உம்முடைய பிள்ளைகள் ராஜா, உம்முடைய வாசலிலே காத்திருக்கும் அந்த அனுபவமும் அபிஷேகமும் ஜீவனுள்ள தேவனே, இயேசுவே, ஒருவரும் காண முடியாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நீர் எங்களுக்காக மாமிசத்திலே வெளிப்பட்டீரே. உன் குறித்து சொல்லியவரை நிறைவேற்றி உம்முடைய தெய்வீக ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க செய்கிறவரே, உம்முடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து ஆவியோடும் உண்மையோடும் வாழுகிற அந்த அனுபவத்தை கட்டளையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Praise the Lord. Praise the Lord. God is good All the time. We shall all say the Lord's Prayer. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever and ever. Everybody says, Amen. We shall sit. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சிகள். If you want to share any testimony, please, you can share. அந்த வாரம் டெரியிலே வச்ச அந்த